சிவன் கோயிலுக்கு போனால் பாம்பை உடம்பெல்லாம் செய்கிறாரு, பெருமாளுக்கு போனால் பாம்பு மேலே பார்த்துக்கிறாரு, கருமாரிக்கிட்ட போனால் பாம்பு தலை மேலே பணம் எடுத்துனான்னுக்குது. நாகாத்தா பார்த்துக்கிறீங்களா? எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அரச மரத்துக்கு கீழே 2 பாம்பை போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ சூழ்ச்சி இருக்குது. ஆனால் குண்டலினின்னு ஒன்று வெளிச்சோட 3 இருக்குது. சரி, எழும்பல்னா இல்லையானா இருக்குது. நீ பயிற்சி பண்ணலனா இருக்குதானா இருக்குது. தானாகவே எழுந்துக்காதானா எழுந்துக்காது. தானாக எழுந்து தானாக அடங்கிக்கும், எழுந்துக்குதானா. ஆனால் எப்போல்லாம் அது எழுந்துக்குது அப்படின்னா கீழ் மட்டும்தான் நல்லா எழுந்துக்குது, ஆம்பளைக்கு மட்டும்தான் அது தெரியுது. குண்டலினி இருக்குதுன்றனால தான் உனக்கு பிறப்புறுப்பு பெருசாகுது. குண்டலினி ஒன்று இருக்குது, வெளிச்ச உடம்பு, அது வளருமானா வளரும், ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஆகும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் வேறு வேணா ஆமாம். சராசரி மனுஷனுக்கும் குண்டலினி எழும்பின மனுஷனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். உடலை இது பண்ணுற மாதிரியே வெளிச்ச உடம்பையும் அழகுபடுத்த முடியும்னு முடிவு